சூடோட சாப்பிடுறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. என்னதான் நம்ம அந்த நான்வெஜ் அது இதுன்னு நம்ம சாப்பிட்டாலும் இந்த மாதிரி அன்னதான சாப்பாடை வாங்கி சாப்பிடும்போது, அதுவும் சுட சுட சாப்பிடும்போது நைட்டு 12 மணிங்க. எதுவும் ஆமா, நைட்டு 12 மணிங்க. 12 மணில 12 மணில சுட சுட கொதிக்க பாருங்க, அப்படியே போக போறதெல்லாம் தெரியுதா? சூப்பரா இருக்கு சாப்பிடறதுக்கு. அதுவும் இந்த ஒயிட் குஸ்கா வச்சிருக்காங்க, சுண்டல் வச்சிருக்காங்க, தக்காளி சாப்பாடு. 2 பிளேட் முழுங்கிட்டு இருக்கிறேன். 2 பிளேட் முழுங்கிட்டு. 3வது பிளேட் தானே? செமையா இருக்கு தால் சாப்பாடு. ஒயிட் குஸ்கா தான் இன்னும் நல்லா இருக்குண்ணா. ஒயிட் குஸ்கா தான் இன்னும் சூப்பரா இருக்கு. ரெண்டுமே ஈக்குவல் டேஸ்ட். இது சுட சுட சூப்பரா இருக்கு. ஒயிட் குஸ்கா கொஞ்சம் ஆறிடுச்சு, நம்ம கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம், அதனால கொஞ்சம் ஒயிட் குஸ்கா ஆறிடுச்சு. மற்றபடி தக்காளி சாப்பாடு சூடா இருக்கனால சூப்பரா இருக்கு. ஓகே, அடுத்த கலப்பு இந்த பிளேட் ஃபுல்லா முடிக்கிறோம். நம்ம 2வது பிளேட் தண்ணி ரொம்ப நிறைய போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நிறைய அள்ளி வைக்கிறாங்க வரவங்களுக்குலாம். ஆனா பஞ்சமே இருக்காது. ஆனா விடிய சாப்பாடு பஞ்சமே இருக்காது. நைட்டு 12 மணிக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு வெளுத்து கட்டுறோம். என்னது, சிவனே சாப்பிட்டுருக்க மாட்டாருங்க, ஒரே இதுலதான் இருப்பாரு, தியானத்துல ஏதாவது இருப்பாரு. நம்ம பாத்தீங்களா, அவர் பேரை சொல்லிட்டு வந்து இங்க கூட்டுன்னு குடிக்கிட்டு இருக்கோம். நம்ம முடிச்சுதான் வேணும். சாப்பிட்டு தூங்க கூடாதா? ஆமா, அடுத்தது ஈசா யோகா மகா சிவராத்திரி ஈவெண்ட்டுக்கு நம்ம போறோம். ஆமா, அது அங்க ஈசா யோகா சென்டர். தாமிரபரணி டேக்